தொடர்ச்சியாக கடிதம் தமிழ்நாட்டு நிதி வேணும்னு எழுதிட்டு சும்மா பேருக்கு எழுதுறாரு. பேருக்கு எழுதுதாங்க. ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க, எவ்வளோ நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், நடந்தாய் வாலி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது, அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க. இந்த ஆண்டு கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 990 கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படுதுன்னு. ஆனால் கிடப்பில் போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடம் வந்து பெறப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக முடக்கியிருக்கிறாங்க. இது 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே. ஆனால் மத்திய அரசுலேருந்து எந்த திட்டம் வழின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. கோர்ட்டு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதி வாங்கினோம், கிடப்பிலே போட்டோம். 5 வருஷம் கிடப்பில் கிடக்குது. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனால் வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை.